ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேன் அண்ட் பாட்ஸ். இன்றைக்கி நம்ம பேன் அண்ட் பாட்ஸில் ஒரு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது பன் அல்வான்னு சொல்லுவோம். இது ரஸ்க்கு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இந்த அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பால்கோவா தேவைப்படும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணியிருக்கேன். இதில் நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கும் இல்லையா, நல்ல கொழுப்பு நிறையா இருக்கிற மாதிரியான மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பால்கோவா நல்ல டேஸ்ட்டாக வரும். அது நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு பால்கோவா ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் இதில் சுகர் சேர்க்காமல் பண்ண போகிறேன். ஏன்னா அல்வாவில் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். ஸோ இதில் சுகர் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குகிற பால்கோவா டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய உங்களுக்கு ஆடை தேங்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிருக்கு. நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லாவே உங்களுக்கு பாலில் இருக்க தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகி நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அல்வா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் கெட்டியாகவும் வரும். இப்போ பாருங்கள், மொத்தமாக நான் ஒரு 20 நிமிஷம் பக்கம் நல்லா கிளறி இருக்கேன். எல்லாமே நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பக்கம் நம்ம கிளறினோன்னா கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ இதுதான் சரியான பதங்க. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அல்வாவோட சேர்க்குறப்போ அது நல்லாயிருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பெரிய பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோம். எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 175 கிராம் சர்க்கரை தான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா ரஸ்க்கு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா சரிக்கு சரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரே அளவு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, ஒரு கம்பி பதம், அந்த அளவுக்கு இந்த சர்க்கரை பாகை நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை பாகு கொதிச்சிட்ருக்கு. ப்ரெட்டை பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரஸ்க்கு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுருக்கேன். இது நம்ம இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணுங்க. அந்தளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எடுத்தோன்னே மிச்ச பொருள்லாம் சேர்க்காம இதை அந்த சர்க்கரை பாகில் ஊறி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த பொருள்லாம் சேர்த்துக்கணும். இது அதிகபட்சம் ஒரு நிமிஷம் தான் ஆகும். நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இல்லையா. அதை கிளறிட்டு அந்த ஸ்பூன் வச்சு நல்லா கொஞ்சம் நான் மசிச்சு விட்டுக்க போகிறேன். இதை நம்ம அடுத்ததாக பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லாவே சாஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறமா அடுத்தது நான் ஒரு 150 ml அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். இது காய்ச்சாத பால் தான். அப்படியே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா அதை கொதிக்க விட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு அல்வா பதம் வந்துடும். இது ரொம்ப நேரம் ஆகாது இந்த பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பால் எல்லாமே நல்லா கொஞ்சம் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வாவும் கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஸ்வீட் சேர்க்காத கோவா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் கோவா செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம உடச்சி விட்டுக்க போகிறோம். உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். அடுத்ததாக நம்ம மிச்ச பொருள்லாம் சேர்த்துட்டு இந்த அல்வாவை இறக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம முந்திரி பருப்பும் வறுத்து நெய்யில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நான் பிடிச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அல்வா பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு சூப்பராக ஒன்று திரண்டு வரும். இதுதான் சரியான பதம். இந்த அல்வா உங்களுக்கு ஆறுனா கூட ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு முந்திரி பருப்பு நம்ம வறுத்து சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வீட்டில் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து லேசாக கொஞ்சம் பொன்னிறமாற வரைக்கும் வறுத்துட்டு அந்த அல்வா கூட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க பிரெட் அல்வா கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம ஊரில் கல்யாணங்களில் இதை அதிகமாக சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க வீட்டில் பண்ணுறது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பேன் அண்ட் பாட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பேன் அண்ட் பாட்ஸ், ஃபியூல் ஃபார் லைஃப்.